இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்று தாயாம் திரு அவை தூய வானத்தூதர்களின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. இறைவா, தூய வானத்தூதர்களை கொடுத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்ற உமது கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்நாள் வரையில் நீர் எங்களுக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்தையும் ஆன்மீகத்திற்கு தேவையான ஆன்மீக சுகத்தையும் உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறேன். நீர் செய்கிற எல்லா அற்புதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அந்த இறை வார்த்தையை கேட்டு இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ முயன்றார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகின்றது. நற்செய்தி வாசகத்திலே நாம் அனைவரும் குழந்தைகளைப் போல மாற வேண்டும் என்றும், குழந்தைகளைப் போல நாம் இருக்கும் பொழுது இறைவனின் ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெறுகின்றோம் என்று தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது. இறைவா, நீர் எங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு அற்புத செயல்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார் என்றும், திருநூலை வாசித்துவிட்ட பின்பு ஆண்டவர் அவர்களோடு இருப்பதை உணர்ந்த மக்கள் திருவிழாவாக அந்நாளை கொண்டாடினார்கள் என்றும், உண்டு மகிழ்ந்தார்கள் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. இறைவன் நாம் இறைவனோடு இருக்க வேண்டும் என்றும், அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். நாம் அவருக்கு ஏற்றவர்களாக வாழும் பொழுது இறைவன் நம்மை மேலும் ஆசீர்வதிக்கின்றார். எனவே திருவிவிலியத்தை வாசித்து அதனை புரிந்து கொண்டு அதன்படி நாம் நடப்போம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார்: சிறு பிள்ளைகளுடைய வானத்தூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்று கூறுகின்றார். சிறு பிள்ளைகளைப் போல நாம் மாற வேண்டும் என்றும், சிறு பிள்ளைகளைப் போல நாம் மாறும் பொழுது விண்ணகத்தில் நுழைகின்றோம் என்றும் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். எனவே இறை வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நடந்து ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இருப்போம். அப்பொழுது இறைவன் நம்மையும் நம்மோடு இருக்கின்றவர்களையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.